எனக்கு அன்பானவர்களே, மீண்டுமாய் கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தைகளை விளங்கச் செய்வாராக. நீங்கள் எடுக்கக்கூடியதான இந்த பிரயாசத்திற்கு நிச்சயமாக ஆண்டவர் எல்லா விதமான பிரதிபலன்களையும் தருவார் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவனுக்காக நாம் படுகிற எந்த பிரயாசமும், ஈவன் இது போன்ற வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற விஷயமா இருந்தாலும் சரி, அதற்கான பிரதிபலன்கள் நிச்சயமாக உண்டு. என்றைக்குமே ஆண்டவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வீணாக நம்முடைய வாழ்க்கையில வைப்பதல்ல. எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். சரி, கடந்த வாரத்துல நாம தியானிச்சதனுடைய தொடர்ச்சியாக நாம தியானிக்க போறோம். ஏன் நாம இதை ஒரு அடிப்படையான தியானத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால், நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடியதான இளம் வாலிபர்கள், புதிதாய் திருமணமான இளம் தம்பதியினர், அவங்களுக்குள்ள திருமணத்தை குறித்தும் சரி, வாலிபத்தில் இருக்கக்கூடியவர்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்தும் சரி, அவங்க கொஞ்சம் ஒரு புரிதல் இன்றி வளர்ந்து வருகிறார்களோ என்கிற ஒரு கேள்வி நம் மத்தியில் இருக்கிறது. ஸோ அதனால தான் நாம் இதை ஆரம்பத்திலிருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். சரி, நாம பார்த்தோம் ஆதியாகமம் புத்தகத்துல ஏன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிறத நாம தியானிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய படைப்பின் நியதியே அப்படித்தான் இருக்கிறது என்று ஆரம்பித்தோம். இந்த தனிமையா இருப்பது அப்படிங்கிற அந்த மூன்றாவது குறிப்பை பார்த்தீங்கன்னா, நான் அதை கொஞ்ச நேரம் உங்களோடு கூட அதற்காக நேரம் செலவிட விரும்புகிறேன். இந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெறும் திருமணத்தை மாத்திரம் குறிப்பதாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் திருமணம் ஆகாமல் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனிமையாக இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருமணம் ஆகாமல் இருந்தார். ஆனால் தனிமையில் இருந்தாரா? நிச்சயமாக இல்லை. அவர் எப்பொழுதும் சீசர்களோடு இருந்தார், பெற்றோர்களோடு இருந்தார், சக ஜனங்களோடு, கலிலேயா மக்களோடு, நாசரேத்து மக்களோடு, யூதர்களோடு எப்பொழுதுமே அவர்களோடு ஒரு ஒரு கலந்து ஒரு சமூக அக்கறையோடு அவர் நடந்து கொண்டிருந்தார். எந்த ஒரு இடத்திலும் தன்னை ஒதுக்கி கொண்டவராக அவர் இல்லை. சில இடங்களில் ஜெபிப்பதற்காகவும் வேறு சில ஒரு முக்கியமான உன்னத நோக்கத்திற்காகவும் தனிமையில இருப்பது என்பது இந்த வசனத்தை அது குறிப்பிடாது. இந்த மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு நாம ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல உபவாசமோ ஜெபித்தலோ அது கண்டிப்பாக நம் தனிமையை இருக்கத்தான் வேணும். அதனால இந்த தனிமையையும் அந்த தனிமையும் போட்டு நீங்க குழப்பிக்க கொள்ளக்கூடாது. சரி, விஷயத்துக்கு வருகிறேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனிமையா இருக்கக்கூடிய விஷயத்தை குறித்து தியானிக்கும் பொழுது தனிமையாக இருப்பதனுடைய ஆபத்துகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா தேவன் நம்மை அப்படி படைக்கல. மனிதனை குறித்து அறிவியலை என்ன சொல்லுகிறது? நாம ஒரு சோசியல் பீயிங் அப்படின்னு தான் அறிவியலும் நமக்கு, சயின்ஸ் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் அப்படித்தான் நம்மை படைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் தனித்தனியாக வாழும்படிக்கு இண்டிவிஜுவலிசம் என்கிற ஒன்று இன்றைக்கு அதிகமாய் வளர்ந்து இருக்கிறது. ஆங்கிலத்துல இண்டிவிஜுவலிசம் சொல்லுவாங்க. தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தின்படி அவன் தனியே அப்படி வாழுகிறது ஒரு ஒரு இன்றைக்கு ஒரு கலாச்சாரமாகவே மாறி வருகிறது. மேலை நாடுகளில் அது அதிகரித்து வருகிறது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, ஐரோப்பா, லண்டன், இந்த இங்கிலாந்து, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அதிகரித்து வருகிறதை நீங்கள் காண முடியும். இந்தியா போன்ற தேசங்களிலும் அது பரவ ஆரம்பித்திருக்கிறது. இது தேவன் ஏற்படுத்தின முறைமைக்கு நேர் எதிராக இருக்கிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தனிமையாக இருப்பது என்பது யாரோடும் பழகாமல், ஐக்கியம் கொள்ளாமல், யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, மற்றவர்களை குறித்த எந்த ஒரு அக்கறையின்மை, எப்பொழுதுமே பிரைவேசி, சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு பாருங்க. தங்களை மக்களிடத்திலிருந்து அது என்ன சொல்றது, பிரித்து கொண்டு சித்தர்களை போல ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருப்பது தேவனுடைய படைப்பின் திட்டத்திற்கு நேர் எதிரானது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு சிலர் திருமணம் ஆகாமல் இருக்கலாம். ஆனா அவங்க சித்தர்களை போல இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை.
அங்குதான் நம்ம தேவ படைப்பினுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த செயல்பாடு என்பது தேவனுடைய கவுன்சில், தேவனுடைய ஆலோசனைக்கே எதிரானது. தேவனுடைய திட்டங்கள், ஆலோசனைகள், நோக்கங்கள் எல்லாவற்றுக்கும் எதிரானதாக இருக்கிறது. எப்படி பாருங்க, நம்ம வேதாகமத்தில் இருக்கிற மிக முக்கியமான கட்டளைகளை இந்த 2 வடிவங்களிலே நாம் பார்க்க முடியும். ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் இந்த கட்டளைக்குள் அடக்கி விடலாம். இந்த கட்டளை மத்தேயு 22:37 என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது நம் வேதாகமத்திலேயே ஒட்டுமொத்த சத்தியங்களையும் இந்த வசனத்தில் அடக்கி விடலாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 10 கற்பனைகளை சுருக்கமாக அவர் அடக்கி விட்டார். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, பலத்தோடு, ஆத்மாவோடு என்ன செய், அன்பு கூறு என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த கட்டளை என்பது முழுமையானது அல்ல. இந்த கட்டளை என்பது பாதி கிணறை தாண்டியதுதான். ஏனென்றால் இந்த கட்டளையினுடைய தொடர்ச்சி ஆண்டவர் இதோடு கூட நிறுத்தி கொள்ளவில்லை, கண்டினியூ பண்றாரு. இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லுகிறார் மத்தேயு 22:38 வசனத்துல. சரிங்களா? நல்லா இந்த வசனத்தை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். முழு இருதயத்தோடு நீ தேவனை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். இது முதலாம் பிரதான கற்பனை. அப்ப அடுத்து என்ன சொல்ல வருகிறார்? இத கவனிங்க. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதுதான் தேவனுடைய படைப்பின் நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய வசனமா இருக்கு. முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் என்ன சொல்லுகிறார்? இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லுகிறார். அப்ப 2வது என்ன சொல்லுகிறார்? 39வது வசனத்துல, இது 2ஆம் கற்பனை என்று சொன்னாலும் அங்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை பாருங்க. இது 2ஆம் கற்பனை தான், ஆனால் ஒப்பாய் இருக்கிற இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த முதலாம் கற்பனைக்கு ஒப்பா இருக்கக்கூடிய 2ஆம் கற்பனை என்று சொல்லுகிறார். அப்படின்னா அந்த கட்டளைக்கு இணையான கற்பனை, வரிசை பிரகாரமாய் இது 2ஆம் கற்பனை தானே ஒழிய இது 2ஆம் தரமான கற்பனை அல்ல. This is a second commandment, not a secondary commandment. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது முதல் கற்பனை கொஞ்சம் உயர்வானது, 2வது கற்பனை அதை விட ஒரு 10% குறைவானது என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. 2 கற்பனைகளுமே இணையான தகுதியை, குவாலிட்டியை உடையது, தரத்தை உடையது. அதனாலதான் இதற்கு ஒப்பா இருக்கக்கூடிய கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் கட்டளை நம்மை படைத்த தேவனை அறிவது, அதான் அதனுடைய அர்த்தம். நம்மை படைத்த தேவனை புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, விசுவாசித்து அவரை நேசித்தல். அதோடு கூட இல்ல, 2வது கற்பனை அவரால் படைக்கப்பட்ட ஜனங்களை அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அவர்களோடு பழகி அன்பு கூறுதல். அப்ப முழுமை அடையக்கூடியதா இருக்கிறது. இவைகளில் நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கி இருக்கிறது. இதிலே அநேகர் தவறக்கூடியவர்களா இருக்கிறார்கள். எப்படின்னா, நான் தேவனை நேசிக்கிறேன், நான் தேவனில் அன்பு கூறுகிறேன். உலக மார்க்கம் என்பது, நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் உன்னை மக்களிடத்திலிருந்து ஒதுக்கி கொள்ள வேண்டும், இமயமலை இன்னும் போன்ற இடங்கள்ல தனியா போய் உட்கார்ந்து இருக்க வேண்டும், குடும்பங்களை விட்டுவிட வேண்டும். குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டால் உனக்கு ஞானம் கிடைக்கும், புத்தி கிடைக்கும். இல்ல, நிறைய பேரு இந்த மாதிரி ஆன்மீகத்தை விட்டு விடுதலை அடிப்படையாக வைத்து ஆன்மீகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் வேதமும் விட்டு விடுதலை போதிக்கிறது. எந்த அடிப்படையில் போதிக்கிறது என்று சொன்னால், உறவுகளை விட்டு, உறவை வேண்டாம் என்று விட்டு விடுதலை குறித்து பேசவில்லை. உறவுகள் தேவனிடத்திற்கு வர முடியாது, தேவனுடைய இடத்தையும் உறவுகளுடைய இடத்தையும் ஒன்றாய் வைத்துக் கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் தான் விட்டு விடுதலை குறித்து வேதம் பேசுகிறது. தேவன் முதலும் முழுமையுமான இடத்தை அவர் பிடிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அப்ப உறவு அந்த அடிப்படையில் விடுதலை குறித்து பேசுகிறது. ஆனா உலக மதங்கள், மார்க்கங்கள் அப்படி அல்ல.
நீ எதையாவது ஒன்றை விட்டு விட்டால் நீ பரிசுத்தமானவனாய் இருக்க முடியும் என்று போதித்து ஆன்மீகத்தில் மிக மோசமான ஒன்றை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் பாத்தீங்கன்னா யோகாசனம் குறித்து நம் மத்தியில நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துகள் இருக்கும். யோகாசனம் செய்யலாமா செய்யக்கூடாதா, என்ன செய்வது? உண்மையை சொல்ல போனால் யோகாசனத்துல எல்லா இடங்களிலும் யோகாசனம் என்று சொல்லி தருவது எதை என்று கேட்டால் ஒரு சில எக்ஸசைஸை சொல்லி தருவாங்க. உண்மையை சொல்ல போனால் அந்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் இருக்கும். பிசியோதெரபிஸ்ட் போனீங்கன்னா கூட அந்த அந்த மாதிரியான ஒரு உடற்பயிற்சியை எக்ஸசைஸை பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் அவுட்டை அவங்களும் சொல்லி தருவாங்க. அதுக்கு இவங்க என்னன்னு வச்சுட்டாங்க, இது வந்து யோகான்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. உண்மையான யோகா எங்க ஆரம்பிக்குது? தியானத்தில் ஆரம்பிக்கிறது. அந்த தியானம் என்பது எங்க ஆரம்பிக்குன்னு சொன்னா, நீங்கள் எண்ணங்களை மறக்கடிக்க, எண்ணம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். நாம் அப்படி படைக்கப்படலை. தூங்கும் போது மாத்திரம்தான் நம்ம சிந்திப்பதில்லை. மற்ற எல்லா நேரத்திலும் ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா நாம சிந்தித்து கொண்டிருப்போம். அப்ப முதல்ல எந்த சிந்தனையும் இல்லாமல் உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த தேவ படைப்புக்கு நேர் எதிராக அங்க ஆரம்பிக்கக்கூடியதை நாம பார்க்க முடியும். அதுதான் நமக்கு சந்தோஷம் என்று நம்மையே அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். நாம் படைப்புக்கு நேர் எதிராய் போய் கொண்டிருக்கிறோம். இல்ல, இஸ் ராங். குடும்பத்தோடு இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு இருக்க வேண்டும், நண்பர்களோடு இருக்க வேண்டும், விசுவாசிகளோடு இருக்க வேண்டும், சக மனிதர்களோடு பழக வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் இருந்தார். அதன் மத்தியில் தான் பரிசுத்தமாக அவர் வாழ்ந்தார். பாவிகளோடு இருந்தார், துரோகிகளோடு இருந்தார். அதன் மத்தியிலே அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். தன்னை ஒதுக்கி கொண்டவராக இல்லை. பிகாஸ் தேவ திட்டம் அப்படித்தான் இருக்கிறது. அதனால இந்த உறவுகளை விட்டு விடுதல் என்கிற அந்த கான்செப்ட் மிக தவறான ஒன்று. நம்முடைய ஆவிக்குரிய சில சபைகள் என்கிற ஒரு சில சபைகளில் கூட இப்படிப்பட்ட தவறான போதனைகளை வைத்திருக்கிறார்கள். சில கத்தோலிக்க சபைகள்ல பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருந்தால் அது மிகப்பெரிய பரிசுத்தம் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. நோ, கர்த்தர் உங்களை ஒரு அழைப்பு, எனக்கு திருமணம் ஆகாமல் ஒரு அழைப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு நோக்கமும் இருக்கும், பெரிய காரணம் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு திருமணம் ஆகாம கர்த்தர் அழைத்தாலாம் இருக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு வரலாம். அதை நம்ம பின்னாடி நிறைய தியானிப்போம். மனிதர்கள் தனிமையாக இருப்பது எப்படி தேவனுடைய ஆலோசனைக்கு எதிரானது அப்படிங்கிறத ஒரு சில இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு உங்களோட நான் சில விஷயத்த பேசணும். வாலிபர்கள் நீங்க கொஞ்சம் கவனிங்க. ரைட். சமூகத்தில் இருந்து பாத்தீங்கன்னா இவங்க விலகியே இருப்பாங்க, மக்களோடு பழக மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய இன்றைய காலகட்டம் அப்படி மாறி இருக்கு. பர்சனல் ஃப்ரீடம் என்கிற அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பர்சனல் ஃப்ரீடம், நிச்சயமா பர்சனலுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது. தேவன் எந்த இடத்திலுமே பர்சனல் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுக்குள்ளாக ஒரு பவுண்டரியை வைத்திருப்பார். பவுண்டரி இல்லாத பர்சனல் ஃப்ரீடம் மிக 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 ஆபத்தானது. ஆனால் அதை இன்றைக்கு நாம் மாற்றி வருகிறோம். ஆதி ஆகமத்துல கூட அவங்க எதை வேண்டுமானாலும் புசிக்கலாம், ஆனால் ஒரு கனியை புசிக்க கூடாது என்கிற அந்த ஃப்ரீடத்தின் மத்தியில ஒரு பவுண்டரி இருந்தது. பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், வேலை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஏதேன் தோட்டத்திற்குள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாது. நிறைய விஷயங்கள்ல ஆண்டவர் ஒரு பவுண்டரியை வச்சார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு சமூகத்திலிருந்து நிறைய பேர் விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சோசியல் பிராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதத்தை அதிகமாய் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுய நோக்கம், வெற்றி, கோல். இன்றைக்கு இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல இதுதான் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் அ பிசினஸ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க. என்னன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ உயர வேண்டும். அதனால 2 பேர் பாதிக்கப்படுறாங்களா, தட் இஸ் அ பிசினஸ் எத்திக்ஸ். அது பிசினஸ் என்று சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மக்களுடைய சிந்தனை என்னவா மாறி இருக்குன்னா, ஏன் கோல், நான் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப்
என்ன சொல்லுவது, தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், மற்றவர்களை குறித்த அக்கறையின்மை. இந்த தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது யாருடைய கஷ்டங்களும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அந்த கஷ்டத்துல எந்த பங்கெடுப்பும் எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. மற்றவர்கள் எந்த சூழ்நிலையில எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் they don't worry about it. ஏன்னா இந்த தனித்துவம் எப்படிங்க நீங்க நிறைய நம்ம கூட வாட்ஸ்அப்ல இதுல எல்லாம் பாக்குறோம். யாராவது அடிபட்டா போன் எடுத்து படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. காப்பாத்துங்கன்னா ஒரு 10 பேர் செல்போனை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கூட போய் அதை என்ன பண்றது, காப்பாற்ற மாட்டாங்க. இப்ப இது ரொம்ப சர்வசாதாரணமாய் மாறிவிட்டது. தங்களுக்கு எப்படியாவது ஒரு வியூஸ் கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு மனசாட்சி மிக மோசமானதாய் மாறி இருக்கிறது. யாருமே வந்து ஜனங்களுக்கு என்ன அப்படின்னு பாக்குறது இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் பேரை நான் மறந்துட்டேன். ஒரு நாள் செய்தியில நான் எடுத்து வச்சிருந்தேன். 2ஆம் உலகப் போரின் சமயத்துல மிக கடுமையான பஞ்சம், பசி, பட்டினி ஆப்பிரிக்காவில், எத்தியோப்பியா சம்திங் தெரியல. அப்ப ஒரு குழந்தை சாக கிடக்கிற நிலைமையில இருக்கு. அந்த அந்த குழந்தையை பெற்றெடுத்த அம்மா செத்து கிடக்குறாங்க. அந்த குழந்தை அந்த அம்மா மடியில அப்படியே அடுத்து எந்த இதுவும் கிடையாது. அடுத்த நிலைமை என்ன, அவ்வளவுதான். அந்த குழந்தையை சாகக்கூடிய ஒரு நிலைமை தான். ஆனா குழந்தைக்கு உயிர் இருக்கு, அம்மா செத்து போயிட்டாங்க. பக்கத்துல ஒரு கழுகு நின்று கொண்டிருக்கிறது. அதை இவர், நீங்க இப்ப கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அது இருக்கும். அதை இவர் போட்டோ எடுக்கிறார். இந்த போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்து இந்த போரின் அவல நிலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி உலகெங்கும் அந்த போட்டோ பயங்கர பிரபலமாச்சு. சில சமயங்கள்ல போர்கள் இந்த மாதிரி போட்டோஸ் மூலமா நிறுத்தப்பட்டிருக்கு. சிரியாவில் ஒரு பையன் கீழே விழுந்த மாதிரி போட்டோ, ஜப்பான்ல இன்னைக்கும் அவங்களுடைய சுதந்திரத்திற்கு நிகராக ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. ஒரு பையன் வந்து தன்னுடைய செத்து போன தன்னுடைய தம்பியை தோல்ல தூக்கிக்கிட்டு அவங்களுடைய அந்த நேஷனல் ஆந்தம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது, சின்ன பையன், அந்த போட்டோ பாத்தீங்கன்னாலே கண்ணெல்லாம் கலங்கும். இதெல்லாம் இணையத்துல இருக்கு, கூகுள் பண்ணி பாருங்க. அந்த குட்டி பையன் செத்து போயிட்டான் போர்ல, சின்ன பையன். இவனே ரொம்ப சின்ன பையன் தான். அந்த சின்ன பையனை ஒரு பேக் போட்டு அந்த தோல் மேல தொங்கி இந்த பையன் அப்படி சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருப்பான், அங்க பாட்டு பாடிட்டு இருக்கும். அந்த நேஷனல் ஆந்தம், ஜப்பானுடைய நேஷனல் ஆந்தம். அந்த ஆந்தம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த பக்கத்துல இருந்த ஒருத்தர் கேட்பாரு, தம்பி உன்னுடைய தம்பி தான் இறந்து போயிட்டான்ல, அவனை ஏன் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிற, உனக்கு வந்து அது வலிக்காதா? இவன் என்னுடைய தம்பி, எனக்கு வழி இல்லை அப்படின்னு அவன் சொன்ன பதிலு இன்னைக்கு வரைக்கும் ஜப்பான் மக்களுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி நிறைய போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா போர்களின் சமயத்துல வியட்நாம் போர் நின்னதுக்கு காரணம் ஒரு போட்டோ தான். ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 10 வயசு பிள்ளை அந்த போரினுடைய பயங்கரமான உக்கரத்துல ட்ரெஸ் இல்லாம அப்படி ஓடி வர்றத போட்டோ எடுத்து உலகம் முழுவதும் அது போச்சு. அடுத்த செகண்ட் போர் எல்லாம் அமெரிக்கா நிறுத்தியாச்சு, எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஒரே ஒரு போட்டோ தான். த சேம் வே இவர் அந்த போட்டோவை எடுத்து அனுப்புனாரு, உலகம் முழுவதும் ஸ்தம்பிச்சு போச்சு. இந்த போட்டோ உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பார்வையையும் மாத்துச்சு. இப்படி ஒரு போரினுடைய கொடூரம். ஆனால் அது நடந்து முடிஞ்ச சில மாதங்கள் கழித்து ஒரு பத்திரிகை நிருபர் இவர் போட்டோ எடுத்தவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க வந்து போட்டோ எடுத்து அதை ஒரு பெரிய அளவு ஆச்சு, நாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அந்த கழுகு நின்று கொண்டு இருந்ததை நீங்க எடுத்தீங்க, அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு இவர் ஒரு பதில் சொன்னாரு. என்னுடைய பிளைட்டை பிடிக்கிற அவசரத்துல நான் அதை வந்து கவனிக்கல, நான் வந்துட்டேன்னு சொன்னார். மக்கள் வந்து அவர் மேல ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. இவர் அதுக்கப்புறம் தான் இவர் செய்த அந்த அந்த தவறை உணர்ந்தார். சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சம்பவம் எல்லாம். அவரால் அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியல, சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். ஏன் அதை சொல்றேன்னா, இன்றைய காலகட்டத்தில் இது அதிகமா மக்கள் மீது எந்தவித அக்கறையின்மை,
வளர்ந்திருக்கிறது இந்த தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு ஆபத்து. இண்டிவிஜுவலிசம். தேவன் அதை அன்னைக்கே நம்ம அப்படி படைக்கலைங்கிறத காமிச்சு கொடுக்கிறாரு. நீங்க தனியா இருந்தீங்கன்னா அது ஆபத்து என்று சொல்லுகிறார். நாம அதிகமாய் பயங்கரமா தவறு பண்ணக்கூடியது தேவையில்லாத சிந்தனைகள், ஓவர் திங்கிங். இது எப்பவுமே பாருங்க மக்களோடு அல்ல, நாம் தனிமையில் இருக்கும் பொழுது. அந்த சமயத்தை தான் வேதம் சொல்லுகிற, பழமொழி சொல்லுகிறார்கள், சாட்டன்ஸ் ஃபேக்டரி என்று சொல்லுகிறார் நம்மளுடைய மூளையை. தனிமையா இருக்கிற ஒரு மனுஷனுடைய மூளை சாத்தானுடைய தொழிற்சாலை என்று சொல்லுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்க வேண்டும் என்று பாருங்கள். இந்த மாதிரி தனியா இருக்கிறவங்க மற்றவங்களுடைய கஷ்டங்கள்ல எந்த விதத்திலும் பங்கெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சமூக அக்கறையின்மை இருக்காது. இன்றைக்கு கூட விசுவாசிகளுக்கு சமூக அக்கறையின்மை என்று வந்துவிட்டால், ஐயோ இது சுவிசேஷத்திற்கு விரோதம் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். சமூக அக்கறையை பற்றி பாடம் எடுக்கணும் நம்ம மக்களுக்கு. எனக்கு அன்பானவர்களே, சுவிசேஷத்தையும் சமூகத்தையும் பிரிக்க முடியாது. சுவிசேஷத்தையும் சமூக அக்கறையையும் பிரிக்க முடியாது. மிஷனரிமார்கள் இந்தியாவுக்கு வந்த பொழுது என்ன பண்ணி இருக்கலாம்? இவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டும், பிரிட்டிஷ் அரசாங்கம் என்னமோ பண்ணிட்டு போட்டும், இந்திய மக்களை ஏமாத்துதா, அடிக்குதா, கொள்ளை அடிக்குதா, வாட்டவே என்னமோ பண்ணிட்டு போட்டும், நம்ம என்ன வந்தோமா, அவங்களை இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னோமா, போனோமா, அப்படித்தானே இருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வந்த இடத்தில் சமூக அக்கறையை வெளிப்படுத்தினார்கள். ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை காண்பித்தார். ஜனங்கள் படக்கூடிய வேதனை இவங்களால தாங்க முடியல. பிரிட்டிஷ் அரசாங்கம் மிஷனரிமார்களுக்கு எதிராக இருந்தது, கட்சிக்காரர்களுக்கு எதிராக இருந்தது, சீகன் பால்கு போன்றவர்களுக்கு எதிராக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாருமே சமூக அக்கறையோடு இருக்கிறார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு என்ன, பணம் வந்துகிட்டே இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்க ஜாதி பார்த்தா என்ன, உடன்கட்டை ஏறினா என்ன, தேவதாசி முறையை வைத்துக் கொண்டு இருந்தால் என்ன, என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு பணம் வந்தால் போதும், அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனால் மிஷனரிமார்கள் வரும்பொழுது இதை கண்டு பொங்குகிறார்கள். அவங்களால அதை சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவின் இருதயம். எனக்கு அன்பானவர்களே, தனிமையா இருக்கக்கூடியவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான், எந்த அக்கறையும் இருக்காது. எல்லா விஷயத்திலையும் நம்ம தலையிட முடியாது. அப்கோர்ஸ் ஐ நோ இட். தனக்கடாத விஷயங்களிலே தலையிட்டுக் கொள்ளுகிற அந்த வசனத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு சமூக அக்கறை உண்டு. நாம் அதிகமா நம்ம இண்டிவிஜுவலிசத்திற்குள்ள போயிட்டோம்னு சொன்னா நமக்கு ஏன் இந்த வேலை என்று கேட்க ஆரம்பிப்போம். எனக்கு அன்பானவர்களே, உடன்கட்டையை குறித்து இவர்கள் கேள்வி எழுப்பாமல் இருந்திருந்தால், ஜாதி விஷயங்களை குறித்து இவர்கள் கேள்வி எழுப்பாமல் இருந்திருந்தால், தேவதாசி முறைமைகளை குறித்து இவர்கள் கேள்வி எழுப்பாமல் இருந்திருந்தால், யோசித்து பாருங்கள். பெரியார் போன்றவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களே, அதற்கு விதை போட்டவர்கள் யார் என்று கேட்டால் கிறிஸ்தவர்கள். இவங்களுக்கு கல்வியை கொடுத்தால் என்ன, கொடுக்காட்டி என்ன, கிறிஸ்தவத்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே, கோயிலை கட்டி விட்டுட்டு, சர்ச்சை கட்டி விட்டுட்டு, வாங்கப்பா உட்காருங்கப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக கல்வியை கொடுக்க வேண்டும்? சமூக அக்கறை. ஏன்னா அவங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த உணர்வே நாம சமுதாயத்தை விட்டு தனிமையாக ஒதுக்கி கொள்ளக்கூடிய வாழ்க்கை நாம் வாழ மாட்டோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, தங்களை சுத்தி ஒரு பெரிய சுவரை எழுப்பி கொண்டு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நாம் இந்த உலகத்தில் இருப்பதை அவர்களுக்காக என்பதை மறந்து விடக்கூடாது. அவங்களுக்காக தான் நாம் இருக்கிறோம். நாம ஒரு செவரை கட்டிக்கிட்டு நாம மட்டும் சந்தோஷப்பட்டு கொண்டு நாம அப்படியே பைபிளை போதித்து கொண்டு நமக்குள்ளாக ஒரு கம்யூனிட்டி மாதிரி உருவாக்கி கொண்டு வாழ்வதல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த சத்தியமே, நீங்கள் உலகத்திற்கு சாட்சியா இருப்பீங்க, உலகம் முழுவதுக்கும் கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்ப்பீங்க. உலகம் உலகம் உலகம். மற்றவர்கள் உங்களை தப்பா பேசக்கூடிய விஷயத்துல நீங்கள் நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து நீங்க காண்பீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்காக இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். மற்றவர்கள் என்கிற அந்த வார்த்தை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை.
நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை சொன்னேன்னா என்னன்னு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சபை பிரிவுகள்ல இந்த சோப் சூப் சோப் சால்வேஷன், அந்த சால்வேஷன் ஆர்மி அதனுடைய நிறுவனர் கடைசி அப்படியே என்ன சொல்றது, சாகும் தருவாயில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது எப்ப வேண்டுமானாலும் அவர் மறித்து விடுவார். அப்ப சால்வேஷன் ஆர்மியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அநேக விசுவாச பிள்ளைகள் ஒரு பெரிய கன்வென்ஷன், இவர்களுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஃபர்ஸ்ட் இவர் இல்லாம நடக்கிறது அந்த கூட்டம். அந்த கூட்டத்துல எல்லாரும் கண்கலங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்படி இவரு வர முடியலையே. அந்த சமயத்துல இவர் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு, அன்னைக்கெல்லாம் தந்தி அடிப்பாங்க. தந்தி அடிக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய தெரியாது, டெலகிராம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய டெலகிராம் ஆப் கிடையாது. அந்த காலத்துல ஒவ்வொரு எழுத்துக்கும் பணம் வாங்கிடுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான் இருக்கு அதுல, ஃபாதர் டைடு, அவ்வளவுதான், 2 வார்த்தை. அப்படிதான் வரும் அங்கிருந்து. தந்தின்னு வந்துட்டாலே சாவுக்கு தான் அதிகமா தந்தி வரும். எல்லாம் அழுதுட்டு ஓடுவோம். தந்தின்னு வந்துட்டாலே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஓடுவோம் நாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு டெலகிராம் அனுப்புனாரு. அதுல மேடையில எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி பூத் அவர்கிட்ட இருந்து, அவர் பேர் பூத், அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி டெலகிராம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோட எல்லாம் கூட்டத்துல எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. மேல போய் அந்த அவர் என்ன அனுப்பி இருக்கிறாரு, எல்லாரும் சாகும் தருவாயில ஒரே ஒரு எழுத்தை மட்டும், ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அனுப்பி இருக்கிறார் அங்கிருந்து. அந்த அந்த கூட்டத்தினுடைய பொறுப்பாளர் மேல போய் மைக்ல எல்லாருக்கு முன்னாடி வாசிக்கிறார். அவர் என்ன அனுப்புனாரு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு வார்த்தை, ஒன்லி ஒன் வேர்ட். என்னன்னு போட்டுருச்சுன்னா அதர்ஸ், அவ்வளவுதான் இருந்துச்சு. மற்றவர்கள் அப்படின்னு தான் இருந்துச்சு. புரியுதா அர்த்தம்? கடைசி தன்னுடைய மரண படுக்கையில அவர் எழுதின வார்த்தை மற்றவர்கள். அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆழமான அர்த்தங்கள் இருந்தது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்காக இருந்தது. சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற அந்த சில போதனைகள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, ஆனால் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சந்திக்கப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திற்கு அந்த போதனை அவசியமா இருந்தது. மற்றவர்கள், அதாவது அக்கறையோடு இருந்தாங்க. நீ வாழுவதே மற்றவர்களுக்காக தான். சால்வேஷன் ஆர்மிங்கிற அந்த ஒரு பொறுப்புல நீ வந்துட்டியா, நீங்க வாழுவதே மற்றவர்களுக்காக. அதைத்தான் அவர் குறிப்பிட்டார். நீங்க சாகும் போது நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மற்றவர்கள் தான் உங்களுக்கு முக்கியம். அவங்களுக்காக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம அப்படியே இண்டிவிஜுவலிசமா வாழும்படி படைக்கப்படல. பிரைவேசின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நாம ஒரு வேறு விதமான ஒரு கூட்டத்திற்குள்ள போயிட்டோம். நாங்க அந்த காலத்துல படிக்கும் பொழுது காலேஜ்ல பாத்தீங்கன்னா அப்ப அதிகமா பணம் இருக்காது. நாங்க 10 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்திருந்தோம். ஒரே ரூம் 10 பேர், நாங்க அப்படியே கிடப்போம். அப்படியே எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இன்னைக்கு பெரிய வீடு இருக்கிறது, யாராவது ஒரு 2 பேர் வந்தா தங்க வைக்கலாமா, எப்படி நாம தங்க வைக்க முடியும், பிரைவேசி நமக்கு பாதிக்கப்படுமே, நிறைய யோசிக்க ஆரம்பிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம். அன்னைக்கு 20 பேரு கூட சர்வசாதாரணமாய் படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டு இருந்தோமே, அந்த ஒரு இதெல்லாம் போயிருச்சு, காணாம போச்சே. அன்பானவர்களே, நாம வேறு ஒரு தேவ திட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதனால வரக்கூடிய பல ஆபத்துகளையும் நாம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் பொது பிரச்சனைகளில் துளியும் தலையிட மாட்டாங்க. அவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எல்லா விஷயத்திலையும் நாம தலையிட முடியாது என்பதை நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன். சபையில் இருக்கக்கூடிய சில விஷயத்துல கூட எந்த விஷயத்திலையும் அக்கறை காண்பிக்க மாட்டார்கள். இவர்களுக்கு தனிமையில, அதாவது தனிமைப்படுத்துதலை விரும்புகிறவர்கள் விட்டு கொடுத்தல், சகிப்பு, உதவுதல் போன்ற எந்த காரியத்திலையும் அவங்க வளர மாட்டாங்க. முக்கியமா பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. இதுதான் அவங்கள ரொம்ப இது கொண்டு வந்திருக்கு. சரி, எதனால இந்த தனிமைப்படுத்துதல் வந்திருக்கு? ஆண்டவர் நம்மை அப்படி படைக்கவில்லை. அது மனிதனுக்கு நல்லது அல்ல என்று சொன்னார்.
ஆனால் இன்றைக்கு இந்த தனிமைப்படுத்துதல் எதன் மூலமாய் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்களை நாம சொல்ல முடியும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. சர்வ சாதாரணமா நாம பக்கத்து வீட்டுக்கு போவோம், அவங்க இங்க வருவாங்க, விளையாடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு சிலது குறைஞ்சிருக்கு. அது காரணம் பாவம் அதிகமா இருக்கிறது. யாரையும் நம்ப முடியல. யாரு எப்ப நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. திருட திருடிட்டு போயிருவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிருவாங்க. நான் வந்து நான் நினைக்கிறேன், ஆமா, மலேசியா போன போது எனக்கு அங்க அறிவுறுத்தின விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு, ஏதாவது தம்பி இந்த பேக்கை தூக்கிட்டு வாப்பா, வயசானவன் நானு, இந்த பேக்கை எடுத்துட்டு வாங்கன்னா நீங்க அதெல்லாம் வாங்கிட கூடாது. நானும் அப்பாவி மாதிரி ஏங்க அப்படின்னா, அதுல ஏதாவது ஒன்றை வைத்து பிடிபட்டால் அந்த அந்த பேக் உங்களுடையதுதான். அதுல போதை மருந்து இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம். அடப்பாவிகளா, இப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்து நம்மளை விட்டுட்டோம் பாருங்க. ஒரு ஒரு வயசானவர், உண்மையிலே கஷ்டப்படக்கூடியவர், தம்பி இந்த பேக்கை தூக்கிட்டு வா, அல்லது நம்மளே போய் கூட அதை ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. நம்மளுடைய அது நிலைமை இருக்கு, நான் அதை மறுக்கவில்லை. இரவு நேரங்கள்ல எங்க வீட்டு பக்கம் வரும் பொழுது யாராவது லிஃப்ட் கேட்டா நான் யோசிக்கிறேன், கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, முட்டாள்தனமா இந்த இரவு நேரத்துல எதுக்கு இவர் நிக்கிறாரு, என்னையும் அடித்து என் வண்டியையும் பிடிங்கிட்டு போயிட்டாருன்னா என்னையா பண்றது, யோசிக்கிறோம். ஆனால் இந்த யோசனை எப்ப இல்லைன்னு கேட்டீங்கன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. நாம அவ்வளவு தூரம் ஒரு நல்ல பழக்கமா இருந்தோம், அது மாறிடுச்சு. சரி, ஓகே, சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. ஆனாலும் கூட நாமே சில விஷயத்துல ரொம்ப தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இது எல்லாமே இருக்கு. டெக்னாலஜி ஓவர் யூஸ். ப்ளீஸ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களோடு பேச கற்றுக் கொடுங்க. நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் இல்லைங்க. மற்றவர்களோட எப்படி பேசுறது, என்ன பண்றது, அவங்க பேசினா எப்படி பதில் சொல்றது, எதுவுமே தெரியல. அவங்க எப்பயுமே ஸ்கிரீன்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுது, எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஸ்கிரீன். நான் டைம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு விதமான வளர்ச்சி, பிஸி லைஃப் ஸ்டைல். 2 பேர் சம்பாதிச்சாதான் நாம வளர முடியுங்கிற நிலைமை ஆயிடுச்சு பாத்தீங்களா. அதை மாத்த முடியாது. சில விஷயங்களை நம்ம மாத்த முடியாதுதான். அப்ப என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, பிள்ளைகளை எப்பொழுதுமே அதிகமான நேரம் நம்ம தனிமையில விடுவதனால அதனுடைய விஷயத்தை அவங்க அனுபவிச்சு அந்த பிரைவேசிங்கிறத விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டுல கூட பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுறதுக்கு மட்டும் அப்படி வந்துட்டு போய் உட்காந்துருவாங்க. நம்ம உட்காந்து சிரிச்சு பேசக்கூடிய அனுபவங்கள்லாம் காணாம போச்சு. ஜோக் அடிச்சு பேசுறது காணாம போச்சு. டேய், கொஞ்ச நேரம் வந்து எங்க கூட பேசிக்கிட்டு இரு அப்படின்னா, இல்ல இல்ல ஐ ஹாவ் அ ஒர்க் அப்படின்ட்டு அவர் உள்ள போய் எப்ப பார்த்தாலும் டேப்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு, கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. மக்களோடு பேசுவது இல்ல, பிள்ளைகளோடு பேசுவது இல்ல, பேரண்ட்ஸோட பேசுவது இல்ல. எக்கனாமிக் பிரஷர், பேண்டமிக் ஆஃப்டர் எஃபெக்ட். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப இந்த கொரோனா வந்துச்சோ அந்த நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையுமே தனிமைப்படுத்தி விட்டது. எனக்கு ஒரு வினோதமான ஒரு பிரச்சனையை ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க. ரொம்ப வேதனையான ஒரு செயலும் கூட. எப்ப அவங்களுக்கு அந்த கொரோனா சமயம் வந்துச்சோ அப்ப ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு போபியா, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு விதமான அது ஒரு நோய் மாதிரி வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாலும் அதை மாத்த முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை தொட்டாலும் கையை கழுவு, சோப் போட்டு கழுவிக்கிட்டே இருக்கணும். எதை தொட்டாலும் கழுவணும். சாதாரணமா ஏதோ ஒரு டேபிளை தொட்டுட்டா கழுவணும். எதை தொட்டாலும் சரி. இது பெரிய ஆபத்துல போய் விட்டு விட்டது. கணவனுக்கு ஆரம்பத்தில் இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல. கடைசி என்ன ஆச்சுன்னா, நாள் ஆக ஆக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணால மாத்த முடியல. மருத்துவமனைக்கு போனா அதுங்களுக்கு இதுக்கு எப்படி இது கொடுக்கறதுன்னு தெரியல. கடைசியில பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கணவன் வந்து எங்கேயோ போறாரு, அந்த கணவனுடைய கை அப்படி அந்த அம்மா மேல பட்டுருச்சு, விழுந்தடிச்சு இந்த அம்மா ஓடி போய் சோப் போட்டு கழுவுனோடனே கணவனால அதை தாங்கிக்க முடியல. கடுமையான சண்டை. அது வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் அதுக்கப்புறம் குடியில விழுந்துட்டாரு. பயங்கரமான சாராயத்துல விழுந்தவன இந்த அம்மா அது பொறுக்காம இவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் பயங்கரமான சாராயத்துல விழுந்து அதுக்கப்புறம் வந்து இவரை போய் அந்த மறுவாழ்வு முகாம்ல கொண்டு போய் சேர்த்து அவங்க சேர்க்கும் போதுதான் எனக்கு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி ஆயிருச்சு, என் கணவன் மறுவாழ்வு முகாம்ல இருக்கிறாரு,
அடுத்த மாசம் வெளியில வர்றாரு. அப்ப நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு தான் இருக்கணும். ஆனா நீங்க கை கழுவி கொண்டிருக்கிறீங்க. உயிர் போனா போயிட்டு போகுது என்ற சிந்தை ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது என்றெல்லாம் நான் நிறைய சொல்லி பார்த்தேன். எவ்வளவு சொன்னாலும் அவங்கனால அதை விட முடியல. கடைசியில கணவன் அங்கிருந்து வெளியே வந்தார். வெளியே வந்து ஒரே நாள் 2 பேரும் வீட்டுல இருக்கிறாங்க. இவங்க அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அதை பார்த்த கணவன் சூசைட் பண்ணி செத்துட்டாரு. நம்ப முடியுது அவங்கனால. 1 மாசம் கழிச்சு அந்த சிஸ்டர் எனக்கு கூப்பிட்டாங்க. நானே என் புருஷனை கொன்னுட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கணவன் தான் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிறார். என் மனைவி என் கையை பிடிச்சா கூட போய் கையை கழுவிக்கிட்டு இருக்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா அவருக்கு ஒரு சிந்தனை இருந்ததுன்னா, என்னை மட்டும் தொட்டுட்டு அவ கையை கழுவல, அவ வீட்டுல இருக்கிற எந்த பொருளை தொட்டாலும் தான் கையை கழுவி கொண்டிருக்கிறான்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது. எதனால இதை சொல்லுகிறேன்னா, இந்த தனிமை அப்படிங்கிற ஒண்ணு பயங்கரமான ஆபத்தை உருவாக்கும். சூசைட் பண்ணக்கூடிய சிந்தனையாளர்கள் தாங்கள் தனிமைப்பட்டு விட்டதாகத்தான் உணர்கிறார்கள். எல்லா ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு தாங்கள் தனித்து விடப்பட்டதாக உணர்கிறார். எல்லா தவறுகளும் தனிமைப்படுத்தப்பட்டு பொழுதுதான். பிரிந்து போகிறவன் பாவம் செய்ய பார்க்கிறான் என்று நீதிமொழிகளின் ஆசிரியர் சொல்லுகிறார். நாம் ஜாலியா இருக்கணும்னா நான் தனியா இருந்தாதான் ஜாலியா இருக்க முடியும் என்கிற எண்ணமும் மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் கவனமா இருப்போம். ஆண்டவர் நம்மை அப்படி படைக்கவில்லை. நம் மக்களோடு இணைந்து செல்லுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால வரக்கூடிய என்னெல்லாம் நன்மைகள் இருக்கிறது என்பதையும் வரக்கூடிய பதிவுகள்ல பார்ப்போம். அப்பதான் திருமணத்தை குறித்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம புரிதலுக்குள்ளாக வந்து இந்த சத்தியத்தை அறிந்து அநேக இடங்களில் நம்ம கர்த்தருக்காக வாழ முடியும். இதை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நாம தேவ படைப்பின் அந்த திட்டத்தோடு பயணிக்க வேண்டி இருக்கிறது. சரி, நமக்கு நேரம் அதிகமாகி விட்டது. இதோடு கூட நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. நாம ஜெபிக்கலாம். ஜெபித்து நாம அடுத்த இதுக்கு முடிக்கலாம். ஓகே, ஜெபிக்கலாம். பிதாவை உம்மை துதிக்கிறோம். சிறிது நேரம் உடைய சமூகத்தில் உடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் தந்த நல் தருணத்திற்காக நன்றி. உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதாக. நாங்கள் இன்னும் அதிகமாய் சத்தியத்தை கற்றுக்கொண்டு உமக்கு மகிமையா வாழ உதவி செய்யுங்க. இந்த நாள்ல வந்த ஒவ்வொருவருக்காக அடியேன் துதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நன்றி தகப்பனே. நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானால் மீண்டும் கூடி நாங்கள் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நன்றி தகப்பனே. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.